நம்ம லாஸ்டா உலகம் எப்படி உருவானதுன்னு பத்தி பேசின வீடியோல எப்படி யுகங்கள்லாம் வந்தது, அதுல என்னென்ன கடவுள்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். அதுல மொத்தம் 8 யுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுல நீடிய யுகம் அந்த வீடியோலயே முடிச்சாச்சு. அதை பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 2வது யுகமான சதுர யுகத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. சரி, நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். சதுர யுகம் எப்படி உருவானது அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இந்த சதுர யுகம் உருவானதுக்கு காரணமே நீடிய யுகம் தான். எதனாலனா அந்த யுகத்துல தான் குரோனியன்ங்கிற ஒரு அரக்கன் படைச்சிருப்பாரு சிவபெருமான். அந்த அரக்கன் அழிக்கும் போது 6 துண்டுகளாக வெட்டி வதம் செஞ்சிருப்பாங்கன்னு பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த அரக்கனோட 6 துண்டு தான் பல யுகமாக உருவாக்கி இருக்குது. அப்படி குரோனியன் உடம்புல இருந்து உருவான முதல் யுகம் தான் சதுர யுகம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீடிய யுகம் அப்படிங்கிற ஒரு யுகம் இருக்குது. இப்ப இந்த முதல் யுகத்துல குரோனியன்ங்கிற ஒரு அரக்கன் அழிச்சிருப்பாங்கல்ல, அந்த அரக்கனோட முதல் துண்டுல இருந்து தான் குண்டோமசாலி அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிறக்கிறான். இப்படி இந்த குண்டோமசாலிங்கிற ஒரு அரக்கன் பிறந்த யுகத்தை தான் சதுர யுகம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பேர் வச்சிருப்பாரு. இப்ப இந்த யுகத்துல குண்டோமசாலி மட்டும் பிறக்கல, முதல் யுகத்துல உள்ள குரோனியனோட ரத்தத்துல இருந்து அரக்கர்களும் பிறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தானா பிறக்கல, சிவபெருமான் தான் படைக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் சிவன் தான் படைக்கிற கடவுள் அப்படின்ட்டு. அதனால அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி கெட்டவனே நல்லவனே படைக்கிறதே நம்ம சிவபெருமான் தான். இந்த யுகத்துல உள்ள குண்டோமசாலிங்கிற அரக்கன் முதல் யுகத்துல உள்ள குரோனியனோட ரொம்பவே மோசமானவனா இருக்கான். இந்த குண்டோமசாலி அரக்கனோட முகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்குமா. எப்படின்னா சேப்பே இல்லாமலும் ரொம்ப கிழிஞ்ச முகத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரக்கனோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் முழங்காலோட அளவு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அரக்கனா ரொம்பவே கொடூரமா தான் இருப்பாங்க. அதனாலதான் இவனோட முகம் ரொம்பவே செதஞ்சு போயும் அவனோட உயரம் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. அதே போல கையோட எண்ணிக்கை 300ஆகவும் இருக்குது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதுல சிம்பிளா சொல்ல போனா அவனோட முகம் எது, தோல் எது, உடம்பு எது, கை எது, கால் எதுன்னு தெரியாம அவ்வளோக்குள்ள அசிங்கமா ரொம்ப கொடூரமா இருந்திருக்கான். பொதுவாகவே நம்மளை படைச்சது கடவுள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த அரக்கனுக்கு யார் படைச்சாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம இருந்திருக்கான். இந்த குண்டோமசாலி அரக்கன் பாத்தீங்கன்னா அட்டை போல சுருண்டு பாம்பு போல ஊந்துகிட்டே போவானா. அப்போ அவனோட அசுர குலத்தையே அவன் ஒவ்வொருத்தரா சாப்பிட்டு அவ்வளவு பேரையுமே காலி பண்ணிட்டான். எல்லா அசுரனையுமே சாப்பிட்ட பிறகும் அவனுக்கு பசி அடங்காம ஐயோ அப்படின்னு அவன் கத்துறான். இந்த சத்தத்தை கேட்டு மகாவிஷ்ணு சிவபெருமான் கேட்காரு, என்னதோ ஒரு சத்தம் இப்படி கேக்குது, தவலோகமே அதிருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சிவபெருமான் மகாவிஷ்ணு சொல்றாரு, குரோனியன் துண்டத்துல இருந்து பிறந்த குண்டோமசாலி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மகாவிஷ்ணுக்கு ஒரு விஷயம் தோணுது, எல்லா அரக்கனையுமே நம்ம தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு அவர் ஒரு பிளான் போடுறாரு. அது எப்படிப்பட்ட பிளான்னா, குண்டோமசாலிக்கு அறிவே கிடையாது. அதனால மீன் பிடிக்கிற மாதிரி அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டில உருவாக்குறாரு. இந்த தூண்டில எப்படி உருவாக்குறாருன்னா ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு சக்தியை வச்சு உருவாக்குறாரு. அப்படி குண்டோமசாலியை பிடிக்கிறதுக்கு தூண்டில உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த கடலையே அவர் ஓடையா மாத்திடுறாரு. இது எல்லாத்தையுமே செஞ்ச பிறகு ஒரு சின்ன படகு எடுத்துட்டு மகாவிஷ்ணு ஓடைக்கு அந்த குண்டோமசாலியை பிடிக்கிறதுக்கு போறாரு. இந்த செயலை எல்லாத்தையுமே செய்யறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னா தேவர்கள், மூவர்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. மகாவிஷ்ணு ஓடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தூண்டில எடுத்து தண்ணில வீசுறாரு. இதை பார்த்த குண்டோமசாலி நம்மளுக்கு தான் சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தூண்டில வேகமா போய் வாயை வச்சு கவறான். அந்த அரக்கன் குண்டோமசாலி இறைய தான் திங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தூண்டில விழுங்கும் போது அந்த தூண்டில் தொண்டையில மாட்டி அவன் இறந்து போயிடுறான். இந்த யுகமான சதுர யுகத்துல குண்டோமசாலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த யுகத்தையே சிவபெருமான் அழிச்சிருந்தாரு. இந்த யுகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புதுசா நெடிய யுகம் அப்படின்னு ஒன்று உருவாகும். இதே மாதிரி இன்னும் 5 யுகங்கள் இருக்கு. அது போக இன்னொரு யுகம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் 3வது யுகத்துல இருந்து 8வது யுகம் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.